வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேஎல் லாட்ரி தமிழ் ட்ரிக்ஸ். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். நோ பெட்டிங்ஸ், இங்கே எந்த விதமான ஒரு பெட்டிங்ஸ் நடைபெறது கிடையாது நண்பர்களே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீ கெஸிங் வீடியோ மட்டும்தான். இது ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ மட்டுமே பாருங்கள். இந்த கணிப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேரளா மாநிலத்துக்கு மட்டும்தான், வேறு எந்த மாநிலத்துக்கு இது பொருந்தாத நண்பர்களே. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆப்ஷனில் ஆல் வரும், ஆல் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்துடும். நம்ம வீடியோஸ் வந்து தேடாமலே நீங்கள் பார்த்துக்கலாம். 17/5/2025 கார்னியா லாட்ரி ட்ரா நம்பர் பார்த்தோம்னா 706க்கு உண்டான கெஸிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 16/5/2025 ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 610 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. அதுக்கு நம்ம சேனலோட கெஸிங்ஸ் வந்து எதுவுமே பாஸ் ஆகலை. ரொம்பவே எனக்கு ஒரு மன வருத்தமாகி போச்சு. ஏன்னா 3 நாளாக வந்து தொடர்ந்து நம்ம ஹேட்ரிக் வின்னிங் கொடுத்துருந்தோம். 4th நாள் வந்து நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. 746 ரிசல்ட்டுக்கு 46ன்னு ஒரு பிசியும், 860 ரிசல்ட்டுக்கு 80 அப்படின்ற ஒரு ஏசியும், 523 ரிசல்ட்டுக்கு ஒரு ஏபி வந்து நம்ம இந்த இடத்துல வின் பண்ணியிருந்தோம். 3 நாள் வந்து சூப்பரான வின்னிங் கொடுத்துருந்தோம். 4வது நாள் வந்து நமக்கு மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம 17/5/2025 ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வந்திருக்கோம். நான் இந்த இடத்துல 16/5/2025 வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. 6ஆம் நம்பர் வந்து நான் உள்ளே வந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏபிபிசிஏசியோட பேரோட மேட்ச் பண்ணிங்கன்னா வின்னிங் வரும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனாலும் வந்து 6ஆம் நம்பர் உள்ளே வந்திருந்தது. அந்த வீடியோவில் வந்து நான் இம்பார்ட்டன்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். 6ஆம் நம்பர் வந்து நோட் பண்ணி கொடுத்துருப்பேன். பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நண்பர்களே. சரி, சின்னதாக நம்ம ஒரு ஷார்ட் அவுட் வீடியோ மட்டும் பார்த்துருவோம். 16/5/2025 நம்ம போர்டில் வந்து 8 மற்றும் 2 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ரெண்டுமே வந்து நமக்கு வந்து டோட்டலாக வந்து 2 நம்பர் உள்ளே வராதனால நமக்கு பெரிய வின்னிங் எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு நண்பர்களே. ஆல் போர்டு வந்து நமக்கு மிஸ்ஸு, சிங்கிள் ஷாட் 2ஆம் நம்பர் வந்து நமக்கு மிஸ்ஸு. 3 நாள் கண்டினியூஸாக சிங்கிள் ஷாட் வந்து வின் பண்ணோம். 4வது நாள் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஏபிபிசிஎஸ்சியும் டோட்டலாகவே நமக்கு வந்து அவுட்டு. 1-0 வந்து நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம். ஆனால் ரிசல்ட் பார்த்தோம்னா 610 அப்படிங்கிறனால நமக்கு வந்து எதுவுமே மேட்ச் ஆகலை. 0-1 ரெண்டுமே வந்து நமக்கு உள்ளே வந்திருந்தது நம்ம பேரில். ஆனால் வந்து நம்ம ஆல் போர்டு மிஸ் ஆனாலும் டோட்டலாக மிஸ் ஆயிருந்துச்சு. நான் ஒரே ஒரு நம்பர் 654 அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இந்த 6 வந்து அண்டர்லைன் பண்ணி 6ஆம் நம்பர் வந்து இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் உள்ளே வர மாதிரி இருக்குது பாருங்கள், உங்களோட கெஸிங்ஸில் மேட்ச் ஆச்சுன்னா 6 நம்ம ஏபிபிசிஎஸ்சி மேட்ச் பண்ணி ப்ளே பண்ண நண்பர்களே அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி மேட்ச் பண்ணியிருந்தாலும் நம்ம இந்த இடத்துல வந்து 0-1-5 மட்டும்தான் கொடுத்துருந்தோம். 0-1-5 இந்த 3 நம்பர் தான் கொடுத்துருந்தோம். இதோட மேட்ச் பண்ணியிருந்தால் கூட 60-06 இப்போ 65 61 அப்படிங்கிற மாதிரிலாம் வந்திருக்கும். நமக்கு 16 மாட்டியிருக்கும், 06 நமக்கு மாட்டியிருக்கும் 60ன்றதில். சரி, ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம வந்து எல்லாமே ஒரு பெரிய வின்னிங் வந்து மிஸ் பண்ணிட்டோம். 17/5/2025 கார்னியா லாட்ரி ட்ரா நம்பர் 706க்கு உண்டான கெஸிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கும் வந்து நான் 4th நாளாக வந்து ரிப்பீட் கெஸிங் தான் கொண்டு வந்திருக்கேன். ஏ போர்டில் 8 மற்றும் 2, பி போர்டில் 2 மற்றும் 8, சி போர்டில் 8 மற்றும் 2 அப்படின்னு சொல்லி போர்டுக்கு 2 நம்பர் எடுத்து வந்திருக்க நம்பரே பாருங்கள். உங்களுக்கு இது மேட்ச் ஆனால் எடுத்துங்க. எனக்கு 4th டேவும் ரிப்பீட்டடாக வந்து 8 மற்றும் 2 தான் அதிகமாக வரனால நான் மறுபடியும் 8 மற்றும் 2 தான் டார்கெட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். மெயினாக 2ஆம் நம்பர் தான் மேலே ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக கொண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி. பாப்பா 2ஆம் நம்பர் உள்ளே வந்துச்சுன்னா சூப்பரான ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். 8ஆம் நம்பர் வந்தாலும் நமக்கு ஏபிபிசிஎஸ்சி வந்து கண்டிப்பாக பாஸ் ஆயிரும் அப்படிங்கிறதா என்னோட டார்கெட்டு. ஓகே நம்பரில் ஆல் போர்டு 2 மற்றும் 8 அப்படி சொல்லி ஒரு 2 நம்பர் டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களோட கெஸிங்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க, மேட்ச் ஆகலாம் கண்டிப்பாக விட்டுரு நம்பர்லேயே. சிங்கிள் ஷாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி நான் 2ஆம் நம்பர் தான் மறுபடியும் டார்கெட் பண்ணுறேன். உங்களோட கெஸிங்ஸில் வந்து 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா 2ஆம் நம்பர் எடுத்துங்க, 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்துன்னா 8ஆம் நம்பர் எடுத்துங்க நம்பர்களே. எனக்கு வந்து 2 ஸ்ட்ராங்காக இருக்கனால 2 வந்து நான் சிங்கிள் ஷாட்டில் கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு என்ன மேட்ச் ஆகுது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏபிபிசிஎஸ்சி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நம்ம அந்த 4th டே அப்படியே ரிப்பீட் கெஸிங் தான் கொண்டு வந்திருக்கனால ஏபிபிசிஎஸ்சியில் எந்த மாற்றம் இல்லாமல் அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். உங்களோட கெஸிங்ஸில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எது மேட்ச் ஆகுது அப்படின்றது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏபிபிசிஎஸ்சி என்ன வருது அப்படின்றதும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். இன்றைக்கி ஃபார்மல் அமைஞ்சிருக்க நம்பர் பார்த்தோம்னா 80 85 84 81 20 25 24 21 08 58 48 18 02 52 42 12 அப்படின்னு சொல்லி ஒரு 16 செட் அமைஞ்சிருக்கு நம்பர்களே. இந்த 16 செட்லேருந்து ஒரு ஏபியோ பிசியோ ஏசியோ ஏதாச்சும் வந்து கண்டிப்பாக வந்து 2 போர்டு வந்து நமக்கு பாஸ் ஆகணும். பாருங்கள், உங்களோட கெஸிங்ஸில் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துங்க, மேட்ச் ஆனால் விட்டுருங்க. பெஸ்ட் ஏபிபிசிஎஸ்சி இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் 80 85 20 25 08 58 02 52 அப்படின்னு சொல்லி நான் ஒரு 8 செட்டு வந்து இந்த இடத்துல ஏபிபிசிஎஸ்சி டார்கெட் பண்ணுறேன். பாருங்கள், உங்களோட கெஸிங்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு மேட்ச் பண்ணி பார்த்துட்டு லிமிட்டாக எடுத்து வச்சு ப்ளே பண்ணிக்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உண்டான ஏபிசி பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 8 பாக்ஸ் வந்து செட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அந்த 8 பாக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா 204 254 209 259 804 854 859 809 அப்படின்னு சொல்லி ஒரு
8 பாக்ஸ் வந்து இந்த இடத்துல டார்கெட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் உங்களோட கெஸிங்ஸில் மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் லிமிட்டாக எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். மேட்ச் ஆனால் கண்டிப்பாக விட்டுருங்க நண்பர்களே. இன்றைக்கி பெஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 204 804 அப்படின்னு சொல்லி ஒரு 2 பாக்ஸ் வந்து இந்த இடத்துல டார்கெட் பண்ணுறேன். பாருங்கள் இதில் ஏதாவது மேட்ச் ஆகிற மாதிரி இதில் மிஸ் ஆகிற மாதிரி இதில் இந்த 2 நம்பரில் மேட்ச் ஆகாது. இது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா அதை எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். இல்லைனா கண்டிப்பாக விட்டுருங்க நண்பர்களே. ஓகே மக்களே, வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.